அதிகா ஸ்க்ரீன். Oh, ஓகே. பிஸ்மில்லா. அவுது செல்லி பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். சொல்லுங்க அவுது. Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. ஹயர். இந்த ஃபர்ஸ்ட் வரி சொல்லுங்க பாப்போம். இப்படி வர மாட்டேன் பாப்போம். Alif, ஓகே. இது நாங்கள் Te, முடிச்சு முடிஞ்சிருக்கீங்க மேலே. Te, ரைட். ரைட், இந்த பாடம் தேவையில்லை. You know that. 2 letters பார்த்து கொண்டிருக்கிறோமே. அப்படிதான் உமேர். 2 letters தானே. O, start பண்ணுங்க பாப்போம். ஆ சாது ஃபே. வரல ஸ்க்ரீன். Bismillahirrahmanirrahim. ஆ Bismillahirrahmanirrahim. Fe, Instantly, this side, from this side. பாருங்க, நீங்க செல்லணும் இந்த சைட்ல இருந்து. ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க Sod, வெரி குட். Fe, அதை நீங்க கண்டுபிடிக்கிற மெத்தட் எப்படி தெரியுமா? பாருங்க. நம்பர் 1 கொடுத்து Sin. இருக்கிற நம்பர் 1க்கு பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லி போங்க. நம்பர் 2 சாது சீன். நம்பர் 3 சே சீன். நம்பர் 4 தே நூன். நம்பர் 5 ஏ கேஃப். விளங்கினா? சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன். Sod, Fe, ஆ Sod, Sin. வெரி குட். Fe, Sin. ம் நம்பர் 4. Te, Nun. வெரி குட். Ye, Kef. மாஷா வெரி குட். வெரி குட் மாஷா அல்லா. மிச்ச நல்ல. ரைட். இதை வந்து பார்ப்போம். On this side. ஃபர்ஸ்ட் ஒன். தெரியாதா என்னன்னு சொல்லி? இது நான் போன கிளாஸ் என்னன்னே ரெக்கார்டிங் கேட்டா? தேவமேர் ரெக்கார்டிங் கேட்டு படிச்சா? எங்க சவுண்ட காணும்? ரெக்கார்டிங் கேட்டீங்களா? தூங்கினோம் உமேர். பாருங்க, இதுல பேசிக் லெட்டர் இப்படி தான் வரும். ரசனா நீ போன கிளாஸ் இப்படி சொல்லி இருந்தீங்கன்னா இதான் பேசிக் லெட்டர். What is that? எப்படி வரும்? ஹா. என்னது? Ho, நெக்ஸ்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி வட்டம் ஒன்று போட்டு வர லெட்டர் என்னது? ஆ மீம். என்னது? Mim. மீம். அப்புறம் நேம் ஜாயின் பண்ணி சொன்னா எப்படி வரும்? ஹா மீம். Ho, Mim. ஓகே, நம்பர் 2 சொல்லுங்க பாப்போம். To, Kef. வெரி குட். நம்பர் 3. ஆ நம்பர் 3 ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இப்படி வர்றது? என்ன இப்படி வருமே? Lam, லாம். வெரி குட். எந்த லெட்டருக்கு 2 டாட் வரும் மேலுக்கு? Te, தே. வெரி குட். அப்ப இது என்னது? Te. தே. பாருங்க உமர், தேயிட டிசைன் பல டிசைன் நிக்கிற. இப்படி வந்தாலும் தே தான். ரைட்.
இப்படி வந்தாலும் தே தான், நல்லா பார்த்துக்கொள்ளுமா. இப்படி வந்தாலும் தே தான். இந்த வந்திக்கிற இப்படி ஜாயின் ஆகி வந்து இப்படி ஒன்று வருது, இப்படி மேலுக்கு வந்தாலும் தே தான். விளங்குதா? மயிர் விளங்குனா எத்தனை டிசைன் தேகி? எத்தனை? 3. 3 டிசைன் ஈகிற. வெரி குட், வெரி குட், மாஷா அல்லா. ஓகே, நம்பர் 5 வாங்க பாப்போம். சரி, நம்பர் 4 சொல்லுங்க பாப்போம். 0. மாஷா அல்லா, கண்டுபிடிச்சிட்டீங்களே, விஷயம் வந்துச்சு. நம்பர் 5. B. T. ஆ, வெரி குட். பே தே, ரைட். பே தே, T. குட். ஃபர்ஸ்ட்லேயும் கொஞ்சம் வாங்க பாப்போம், பிள்ளை வராம. ஆ. Ho. ம். Mean. ஓகே, குட். O. Calf. Lamb. T. வெரி குட். C. ஆ, Frog. வெரி குட். B. ஆ. T. ஆ, சரி. இது சொல்லி பாரு, ட்ரை பண்ணி பாருங்க. ம். C. Sheep. வெரி குட், மாஷா அல்லா, வெரி குட். ஆ, நெக்ஸ்ட். அதான் சொல்லிட்டேனா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா. அதான் சொல்லி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் சொல்லிட்டு சொல்லி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? ஆ. C. ம். Sheep. ம். Lamb. ம். Calf. குட். T. Calf. குட். நீங்க மாறி சொல்லிட்டீங்கன்னா, தே காஃபா கே தாஃபா? கேஃப் தேயா தே காஃபா எப்படி வரும்? கே தாஃப் ஓ தே காஃப், விச் ஒன் கரெக்ட்? டிசைட் நான் மூவ் ஆன வேணா. ஃபர்ஸ்ட் கேட்கிறேனா? ஃபர்ஸ்ட் கேட்கிறது என்ன? Calf. வெரி குட். ஆஃப்டர் தட்? ஆ, கேஃப். கேஃப் Calf. தே. T. ஓகே, நம்பர் 4 என்ன? ஆ, பாப்பமே. இதுல 2 லெட்டர் இருக்கிற, பாருங்க. நல்லா பார்த்துக்கோமா. சலாமா, உமைர். ஒன்று இப்படி இருக்கிற. என்ன இது? இந்த இது ஒரு லெட்டர். என்ன இது? என்ன இது? லாம். என்னது? Lamb. லாம். லாமோட Lamb. கையை எடுக்காம அப்படி இன்னும் ஒரு லெட்டரை சேர்த்துக்கிறான். இப்படி வர என்ன எழுத்து? கோடு வார. இப்படி கோடு போற என்ன எழுத்து? உமைர், இப்படி கோடுன்னு போட்டு எழுத்து என்ன?
Alif. அலிஃப். அந்த ரெண்டு எழுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ரைட்? Alif. அப்ப வரணும் எப்படி? லாம் அலிஃப். என்னது? Lam லாம் அலிஃப். alif. எப்படி சொல்லணும்? Lam alif. லாம் அலிஃப். Lam alif. ஓகே, லாஸ்ட் ஒன் என்ன? ஆ, சரியாவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரே ஒரு dot போட்டு மேலுக்கு வச்சுக்கிது. நாங்க இப்படி எழுதுமே. என்ன இது? B. பேயா? அப்ப இப்படி வந்தா விச் ஒன் பே? நம்பர் ஒன்னோ நம்பர் டூ? ஃபர்ஸ்ட் ஒன் பேயா நம்பர் டூ பேயா? மயிர் கேக்குறீங்களா? இது பேயா? நம்பர் ஒன் பேயா நம்பர் டூ பேயா? எது பே? தெரியாதா? மறந்துட்டா? அலிஃப் பே வரும், இப்படி வருமா? அலிஃப் பே இப்படி வருமா? நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ளதா, செகண்ட் உள்ளதா? நீங்க தனித்தனி லெட்டரை மறந்தால் எனக்கு கஷ்டமாயிக்கும், ரைனா? தனித்தனி லெட்டர் நான் கேட்டமே, அலிஃப் பே தே சே ஜீம் ஹே ஹான் ஃபுல்லா சொல்லி கொண்டு போனேன் நீங்க. ஏமேர் ரெக்கார்டிங் கேட்கலையா? மேர் ரெக்கார்டிங் கேட்கலையா? மறந்துட்டேனா? நீ கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னால தனித்தனி லெட்டரா நீங்க சொல்லி 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 சொன்ன ஃபுல் பாடத்தையும் கேளுங்க. தனித்தனி லெட்டராக சொல்லி கொண்டு போன ஃபுல் பாடமேக்கிறே அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் நீங்க ஃபுல்லா சொல்லி சொல்லி காட்டிக்கிறீங்களே, அது நல்லா கேளுங்க. கேட்டா தான் உங்களுக்கு இந்த டொட்ல உள்ள இஷ்யூஸ் வராது. இந்த மேலுக்கு டொட் வந்தா ஏண்டு வருமா, சரி நூண்டு வருமா, பேண்டு வருமாங்கிறது மறக்காது. அடுத்த லெட்டர் நான் டூ லெட்டர்ஸ் இந்த சொல்லுங்க பாவம். நம்ம ஃபைவ்ல நம்பர் ஃபைவ்ட செகண்ட் லெட்டர் பக்கத்துல இருக்க நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? தெரியாதா? இப்படி வந்து T. மேலுக்கு என்ன? T. தே. வெரி குட், வெரி குட். முன்னாடி வர சிங்கிளா டொட் ஒன்று போட்டு மறந்துட்டேனா? அப்படியா? மறந்துட்டாரு என்னன்னு சொல்லி. இது மறந்துட்டா அல்லது இது மறந்துட்டா? இது மறந்துட்டு கீழுக்கு டொட் வாரையும் மறந்துட்டா, மேலுக்கு டொட் வாரையும் மறந்துட்டா? சொல்லுங்க பாவம். கீழே பனியைக்கு டொட்டு வாரையும் மறந்துட்டா, இல்ல ஒசக்க மேலுக்கு டொட்டு வாரையும் மறந்துட்டா? இது மறந்துட்டு அது ஞாபகம் இல்ல ரெண்டும் மறந்துட்டா? நீங்க ஏன் சொல்லணும்? ஏவுமே ரெண்டும் மறந்துட்டு அப்படியா? மறக்கலையா? ரைட், இன்ஷால்லா பழைய கிளாஸ்ல ரெக்கார்டை கேட்டுட்டு இன்றைய பாடத்துல மூணு ஸ்லைடையும் ரெடி ஆயிட்டு வரணுமா? மூணு பாடத்தையும், இந்த பாடம், ரெண்டாவது பாடம், மூணாம் பாடம். நீ சொல்லிக்கிறீங்க சின்ன சின்ன இடங்கள்ல கொஞ்சம் கன்ஃபியூஸோட லைட்டா மறந்து போயிருது, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அந்த பழைய கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஞாபகம் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். சரி, ரெடி ஆயிட்டு வாங்க.
இன்ஷா அல்லாஹ். Assalamualaikum.